September we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Hi friends, welcome to our channel Fish Doctor India. இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான வியாதி பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சிச்லிட்ஸ்க்கு பொதுவாக வரக்கூடிய வியாதி. அது என்னன்னா, அந்த வியாதியோட பேர் வந்து ஹெர்னியா. ஹெர்னியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷோடைய மோஷன் போகிற இடம், அதாவது ஆனஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருந்து அதோட மலக்குடல் வந்து வெளியில் வந்து தொங்கிட்டு இருக்கும். இது வந்து ரெட் கலரில் இருக்கும். நான் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக இங்கே ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். பொதுவாக என்ன ஆகுதுன்னா, இந்த மீன்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக புரதச்சத்து உள்ள உணவை கொடுக்கும்போது அதால் மோஷன் போகிறதுக்கு கஷ்டப்படும். அந்த மோஷன் போடுறதுக்கு ஃபிஷ்ஷுகள் வந்து எப்பெல்லாம் கஷ்டப்படுதோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த மோஷன் போகக்கூடிய இடம், அதாவது ஆனஸ்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் கொடுக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த மலைக்குடலுங்கிறது வெளியில் வந்து விழுந்துடும். நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சிகப்பு கலரில் தொங்கும். அது என்னன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ வெளில வந்திருக்க பூச்சி நினச்சி அதை சிசரை வச்சு கட் பண்ணவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரிலாம் சிசரை வச்செல்லாம் கட் பண்ணக்கூடாது. இறைவனோட படைப்பில் வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து ஒரு பணி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மலைக்குடலுக்கும் ஒரு முக்கியமான பணி. அதாவது நம்மளுடைய செரிமானமான உணவுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாம் சொலிடிஃபிகேஷன், அதாவது கெட்டியாகிறதுக்கான வேலை வந்து இந்த கடைசி பகுதியில் தான் நடக்கும். அந்த மலைக்குடலுங்கிறது மீனுக்கு அதிக அளவில் புரதச்சத்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, மீன் வந்து அந்த புரதச்சத்து உணவை செரிமானம் சரியாக பண்ண முடியாமல் அதை மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்போ தான் வந்து இது வெளில வந்து விடும். ஸோ இதுதான் வந்து அந்த ஹெர்னியாங்கிறது. இதை வந்து பைல்ஸ் அப்படிம்பாங்க, சில பேர் வந்து ரெக்டல் ப்ரொலாப்ஸ் அப்படிம்பாங்க. அது மோஷன் போகிற இடத்துல வரக்கூடிய ஒரு தொங்கக்கூடிய பகுதி. ஓகே, இது எதனால் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கறதுனால வருதுன்ட்டு. அதே மாதிரி இதை கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரி ஹெர்னியா வர்றதுக்கு வந்து ரெண்டு விதமான காரணம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட்டுங்கிறதுனாலையும் வரும். இன்னொரு விஷயம் எப்போ வரும்னா, மீனுடைய குடல் பகுதியில் வந்து புழுக்களோட எண்ணிக்கை அதிகமானாலும் இந்த ஹெர்னியாங்கிறது வரும். நான் என்னுடைய கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைவ் வேர்ம்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலையும் அந்த ஹெர்னியாங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த வயிற்றில் உள்ள புழுக்கள் வந்தால் கூட இந்த ஹெர்னியாங்கிறது வரும். இப்போ இது வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னா, மீனுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் டயட்டை வந்து கொஞ்சமாக கொடுங்க. அதே மாதிரி ஓவர் ஃபீடிங் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மீனுடைய வயிறு வந்து ஒவ்வொரு அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய மீன் வந்து இவ்வளோ பெருசாகிற அளவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டை போட்டு ஒரு தலைநீக்கில் பஞ்சு அடித்து அணைக்கிற மாதிரி தொடர்ந்து அமுக்கும்போது என்ன ஆகும்னா, மீனுக்கு வந்து அந்த செரிமான சக்தி குறைஞ்சிடும். இந்த ஓவர் ஃபீடிங்னால வரக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு ஹெர்னியா இஷ்யூஸ். அடுத்தது வந்து ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி வேர்ம்ஸ்னால வரக்கூடியது. இந்த ஓவர் ஃபீடிங்னால வரக்கூடிய ஹெர்னியா வந்து ஆரம்பத்தில் என்ன ஆகும்னா, முதல்ல அந்த ஆனல் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது, அந்த மோஷன் போடுற இடத்துல உள்ள துவாரங்கிறது சின்னதாக இருக்கும். நாளடைவில் மீனுக்கு நம்ம ஹை ப்ரோட்டீன் டயட்டையும் ஓவர் ஃபீடிங்கும் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த அப்பர்ச்சரோட துவாரத்தோட அளவுங்கிறது வந்து நாளடைவில் பெருசாகி அந்த மலைக்குடலோட பெரும்பகுதி வந்து வெளியில் வந்து விழுந்துடும். பெரும்பகுதி வெளில வந்து விழுந்துடும்னா, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கொஞ்ச நேரம் அது வெளில தொங்கிட்டு இருக்கும், அப்புறமா மீன் என்ன பண்ணும், உள்ளே எடுத்துக்கும். அப்புறம் மறுபடியும் சாப்பிட்டு மோஷன் போகும்போது மறுபடியும் வெளில வந்து விடும், மறுபடியும் உள்ள எடுத்துக்கும். இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். சில பேர் அந்த வெளில தொங்கிட்டு இருக்கக்கூடிய உறுப்பு வந்து உள்ள போன உடனே என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, அந்த வியாதி அதுவாகவே கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்படி கிடையாது. மீன் வந்து அந்த ஸ்ட்ரெயின் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இழுத்துக்கும், மறுபடியும் அது மோஷன் போகும்போது ஸ்ட்ரெயின் வெளில வந்துருக்கும். இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் வெளியில வரக்கூடிய மலைக்குடலுங்கிறது நாளடைவில் என்ன ஆகும், இதே மாதிரி ஓவர் ஃபீடிங்கும் ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, தொடர்ந்து ஒரு பெரிய அளவில் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பெரிய அளவில் தொங்கிட்டு இருந்ததுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இது மனுஷங்களெல்லாம் வந்து அந்த உறுப்பை வந்து உள்ளே வச்சு சீச்சர்ஸ்லாம் போடுவாங்க. அது நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். ஃபிஷ்ஷுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வியாதியை வரதை தடுக்கிறதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓவர் ஃபீடிங் அவாய்ட் பண்ணுங்கள். மீன் சாப்பிட சாப்பிட கொஞ்சமாக ஃபுட்டு கொடுத்தாலே இந்த ஹெர்னியாங்கிற இஷ்யூ ஓவர் ஃபீடிங்னால வரக்கூடிய ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம். வேர்ம்ஸ்னால வரக்கூடியது நம்ம ரெகுலராக டிவார்மிங் பண்ணோம். அதுக்கு ஃபிஷ் டாக்டர் சிஎன்என் செஸ்டடிஸுங்கிற மெடிசன் பற்றி ஏற்கனவே சில வீடியோஸ் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே அதுவும் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இந்த ஹெர்னியாங்கிறது ஒரு வியாதி தான். சில சமயம் டிஸார்டர்லையும் கூட வருது. ஸோ அது வியாதியை வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டு குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். டிசீஸ் பற்றி, ஃபில்ட்ரேஷன்ஸ் பற்றிலாம் இருக்கும். உங்களுக்கு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Hi friends, welcome to our channel Fish Doctor India. In this video we are going to see an important disease called hernia.
You might have heard about the disease hernia. You would have seen the videos of the hernia affected fishes. Hernia is nothing but the protrusion of anal part of the fish outside the body. You can see the red color hanging part from the anus of the fish body. This mainly happens due to two reasons. The first one is due to continuous feeding of proteinaceous diet, that too overfeeding. That is one of the cause for this hernia. The second is due to the internal parasitic worms. So these are the two reasons mainly responsible for the hernia disease. So these two diseases can be easily cured if it is detected in the initial stages. Particularly, many people I have seen, when you find the hanging part outside the body, then you try to cut it out. We should not cut out the anus part of the fish, because that is the part highly essential for the solidification of the fecal material. That is the waste material that is coming out of the body. So we should not cut using the scissors. First point. Second thing, whenever you give feed to the fish, you reduce the quantity and give some time, some interval, and feed the fish. Don't overload the fish. Don't ever dump the stomach of the fish with more food. This overfeeding leads to the hernia problem. The second, whenever you find a lot of worms, that is parasitic worms, you have seen some of other videos. I have clearly shown the internal parasitic worms. So when the load of the internal parasitic worms inside the body, that will also expel the anal part outside the body. The anus part will be hanging out of the body. So when you notice this hernia problem in the initial stages, this anus part, little portion will be hanging out of the body. After the digestion, the part will be taken back inside the animal. Many think that the disease is cured by itself, but it is not so. Because when there is a pressure decrement in the anal region, the part will be taken back inside the body. Once again, when the overfeeding continues, next time the same part will be coming out and it will be hanging out of the body. So as the overfeeding process continuously goes on in the same manner, the size of the anal aperture gets increased and the protrusion part from the body will be very long. The same case, if it happens in other animals, particularly vertebrate like cattle or human, the hanging part will be stitched inside the body. But there are no accomplished tools for such kind of activities in fish, so we have to prevent this kind of overfeeding and hernia related issues. So you can avoid this kind of problems by reducing the feeding time and reducing the quantity of high protein diets. So these are the very simple ways to prevent this issue. If the problem is mainly due to the overfeeding, means it can be easily cured with our medicine stress reducer, or if the hernia issue is mainly because of internal worms, it can be cured with Fish Doctor CNN and stress reducer. These videos, administration videos and method of curing is described already in our channel's many videos. You can go through it. So it's very simple. You have to give low protein diet and you have to reduce the feed quantity. These are the very simple steps to avoid the hernia related issues. So keep following our channel. There are many informative informations are given to hobbyists. Now we are trying to publish all the information in English also. So keep following our channel. You will get many information. Thank you, friends.